السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: كل مسكر خمر وكل مسكر حرام. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த உலகத்திற்கு செய்த நன்மைகளில் முக்கியமான ஒரு நன்மை மதுவையும் அது சார்ந்த போதை வஸ்துக்களையும் தடை செய்ததாகும். அறவே தடை செய்தது நம்முடைய இஸ்லாம் இந்த உலகிற்கு செய்த மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறது. இன்று நவீன காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் எவ்வளவு தூரம் நவீனம் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்று போதை வஸ்துக்களிலும் நவீனம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் முதல் பாலிவுட் நட்சத்திரங்கள் வரை இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஜும்மாவில போதையால் சீரழியும் இளைய தலைமுறை என்ற தலைப்பின் கீழ் நாம் சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். இஸ்லாம் போதைப் பொருள் உபயோகம் பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் முதலில் பார்க்கிறோம். ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் மதுவும் மது சார்ந்த விஷயங்களும் புழக்கத்தில் அதிகமாக இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய மதுவல்ல, இப்போது இருக்கக்கூடிய மதுவில் அதிகமான உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மதுதான் இப்பொழுது இருக்கிறது. நோய் நொடிகள் விரைவாக வரக்கூடிய மது இப்பொழுது இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் சில இயற்கையான பொருட்களின் மூலமாக மதுக்களை தயாரித்து போதைகளை ஏற்படுத்தக்கூடிய பழக்கம் இருந்தது. உதாரணமாக திராட்சை ரசத்திலிருந்து, பார்லி, கோதுமை, இது போன்ற விஷயங்களிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மதுக்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். மதுக்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் மது பிரியர்களாக இருந்தார்கள்.
அப்படிப்பட்ட மது பிரியர்களாக இருந்தவர்களை இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கைக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது என்று சொன்னால், தங்களுடைய கைகளிலே வைத்திருந்த மது கிண்ணங்களை தூக்கி எறிய வைத்தது, வீடுகளில் வைத்திருந்த மது பீப்பாய்களை தெருக்களிலே தூக்கி எறிய வைத்தது இஸ்லாம். மது பிரியர்களை சன்னம் ஜன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தடுத்தது. எடுத்த உடனே நீங்கள் மது அருந்தக்கூடாது, போதைகள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆரம்பமாக குர்ஆனுடைய வசனம் சொல்லும், எஸ் அலூனக அனில் ஹம்ர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன். நபியே, தங்களிடத்தில் அந்த மதுவை பற்றி கேட்கிறார்கள். அந்த மது என்பது மிகப்பெரிய தீமை இருக்கிறது. நன்மையை காட்டிலும் தீமைதான் அதிகம் இருக்கிறது என்று சொல்லி முதற்கட்டமாக மதுவை தடுத்தது. அடுத்து இரண்டாம் கட்டமாக, நீங்கள் தொழுகைக்கு வரும் பொழுது மது போதையோடு வரக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா. நீங்கள் மது போதையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகைக்கு நீங்கள் நெருங்காதீர்கள். அடுத்த கட்டளை இப்படி வந்தது. கடைசியாக இஸ்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த போதை பழக்கத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வசனத்தை இறக்கி தடுத்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மதுபானம், சூதாட்டம், விக்கிரகங்களை வைத்து வணங்குவது, அம்பு எறிந்து குறி கேட்பது, இவையெல்லாம் ஒரு அசுத்தமான விஷயங்கள், ஷைத்தான் புறத்திலிருந்து உள்ள வரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. ஃபஜ்தனிபுஹு, இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒட்டுமொத்தமாக மதுவுக்கு தடையை ஏற்படுத்தினான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஏன் தடை? இன்னமா யுரீது ஷைத்தான் ஐ யூகிய பைனக்கும் அதாவத்து வல் பக்லா. நிச்சயமாக ஷைத்தான் இருக்கிறானே, இந்த போதையின் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே விரோதத்தையும் குரோதத்தையும் தான் ஏற்படுத்துகிறான். வயசுத்துன் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை தடுக்கிறான். வ அனிஸ்ஸலா, தொழுகையை தடுக்கிறான். இந்த மது இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை தடுக்கிறது, தொழ விடாமல் தடுக்கிறது, மக்களுக்கு மத்தியிலே குரோதத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்துகிறது என்று மது தடைக்கு ஒரு காரணத்தையும் சேர்த்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நீங்க மது அருந்திவிட்டால் அவனுடைய நிலை மாறிவிடுகிறது. போதைக்கு ஆட்படுத்தப்பட்டு விட்டால் அவனுடைய நிலை, குடும்பத்திலே தகராறு ஏற்படுகிறது, நட்பு வட்டாரத்திலே சண்டை ஏற்படுகிறது, சமுதாயத்திலே மக்களோடு அவன் கலக்க முடிவதில்லை, அவன் சுய நினைவு அற்றவனாக ஆகிவிடுகின்றான், குரோதமும் விரோதமும் ஏற்படுகிறது. இதைத்தான் ஷைத்தான் ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, எப்பொழுது இவன் போதையில் திளைத்து விட்டானோ அவனால் என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வுடைய ஞாபகம் செய்ய முடியாது, அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியாது, தொழுகைக்கு வர முடியாது. அப்போ ஒரு மூமினை பொறுத்தவரையிலும் அவன் போதையுடைய நிலைமையில தொழுக முடியாது, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை மறக்கடிக்க செய்கிறது. இத்தனை காரணங்கள் இருக்கிறது. ஆகையினால் மது என்பது அது ஷைத்தானுடைய செயல் என்று சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்திலே மதுவை முற்றிலுமாக தடை செய்கின்றான். இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கிய நேரத்தில் சஹாபாக்கள் கைகளிலே என்ன இருந்தது? அன்றைய காலகட்டத்தில் சில சஹாபாக்களுடைய கைகளிலே மது கிண்ணம் இருந்தது, வீடுகளிலே மது பீப்பாய்கள் இருந்தது. இந்த வசனத்தை கேட்ட உடனே, ஆஹா, மது போதையிலே நம்மால் தொழுகைக்கு வர முடியாது, அல்லாஹ் கண்டிக்கிறான். மது போதையின் காரணமாக அல்லாஹ்வின் ஞாபகம் செய்ய முடியாது. ஆகையினால் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று உடனே தூக்கி எறிந்தார்கள். வரலாறுகளை பார்க்கிறோம். கையில இருந்த கிளாஸை தூக்கி எறிஞ்சாங்க, பீப்பாய்களை தூக்கி என்ன செஞ்சாங்க? தெருவில் மதுக்களை ஓட விட்டாங்க. காரணம், அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்கள் என்ன செய்யாதீங்க, மது அருந்தாதீங்க. அது ஷைத்தானுடைய செயல்.
இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மதுவையும் விக்கிரகங்களை வணங்காதீர்கள் சேர்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்போ எந்த அளவுக்கு போதையினுடைய தீமையை நாம் உணர வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மது அருந்துதல் அதுதான் எல்லா பாவங்களுக்கும் தாய். எல்லா பாவங்களும் அதான் தாய், மூலமே அதுதான். ஒருத்தன் மது அருந்தி விட்டால், போதையை ஏற்படுத்தி கொண்டால், அவன் மற்ற எல்லா தவறையும் செஞ்சிருவான். ஒரு சபையில் அவனை கொண்டு போய் விட்டா போதும், எல்லா கலகத்தையும் ஏற்படுத்துவான். கொலை வரைக்கும் போயிருக்கிறது, கொலை செய்திருக்கிறார்கள். ஆக அதனால தான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த போதை என்பதும் மது என்பதும் அது தீமைகளுக்கெல்லாம் தாய் என்று சொல்லி தருவார்கள். சரி, இந்த மது ஷரியத் நமக்கு சொல்லி தருகிறது. மது என்றால் என்ன, போதைனா எது? திராட்சை பழங்களிலிருந்து சில திரவங்களை எடுத்து குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருத்தர் வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், இந்த கோதுமை, பார்லி, தேன் இவைகளிலிருந்து ஒரு விதமான பானம் தயாரித்து நாங்கள் குடிக்கலாமா என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது போதை தரக்கூடியது. ஆமா, கொஞ்சம் போதை கிடைக்கும் அதுல இருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தை சொல்லி தந்தார்கள், ஓ குல்லு முஸ்கிருன் ஹம்ருன், போதை தரக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் ஹம்ர். அரபில ஹம்ர் அப்படின்னு சொன்னா மதுக்கு சொல்றது, போதை வஸ்துக்களுக்கு சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நாம் பார்க்கிறோம், கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஏதோ அந்த நேரத்தில் உள்ள அந்த போதைக்கு மட்டும் சொல்லல, அழகான வார்த்தை, ஓ குல்லு முஸ்கிருன் ஹராமுன், போதை தரக்கூடிய எந்த வஸ்துக்களும் அது ஹராம் தான். ஏன்னா அந்த இடத்துல மது மட்டும் சொல்லியிருந்தாங்க, கோதுமையிலிருந்து எடுக்கப்பட்டது மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்பொழுது நவீன காலத்துல நிறைய ஃபசாதுகளும் ஃபித்னாக்களும் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க, தெளிவா சொல்லலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு நவீன காலத்துக்கு ஏற்போல் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, ஓ குல்லு முஸ்கிருன் ஹராமுன், எதுவெல்லாம் போதை தருகிறதோ, மது மட்டுமல்ல, நீங்கள் நுகரக்கூடிய, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இயற்கையாக இருந்தாலும் சரி, செயற்கையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு போதை வரக்கூடிய வஸ்துவாக அது இருக்குமேயானால் உங்களுக்கு ஹராம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். இன்னைக்கு நம்முடைய காலங்களில் பார்க்கிறோம், இனி வரக்கூடிய காலங்களில் எப்படியோ அல்லாஹ் தான் அறிந்தவர். இப்ப இந்த 2024 எவ்வளவு தூரம் இந்த போதை வஸ்துக்கள் முன்னேறி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆனால் அந்த பேரே நம்மளால சொல்ல முடியல. சாதாரண சின்ன சின்ன பொருட்கள் இருந்து பள்ளி மாணவர்கள் என்ன செய்யறாங்க, போதையை ஏற்படுத்தி நுகர்கிறார்கள். நீங்கள் எல்லாம் செய்தித்தாள்களை பார்த்திருக்கலாம். ஒரு சமுதாய கட்டமைப்பை வீணாக்குவதற்கு, ஒரு சமுதாயத்தில் வன்முறையை ஏற்படுத்துவதற்கு, ஒரு சமுதாயத்தை பாதுகாப்பு அற்றதாக ஆக்குவதற்கு ரொம்ப பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. போதை மாத்திரைகள், போதை வஸ்துக்கள், போதை சார்ந்த விஷயங்கள் இந்த புழக்கத்தில் விட்டா போதும், அந்த சமுதாயமே நாசமாக போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது அருந்தலுடைய விஷயத்தில் மிக கண்டிப்போடு நடந்திருக்கிறார்கள். இதுல குறைந்த போதை, அதிக போதை எல்லாமே தடுக்கப்பட்டது தான். ஒரு பொருள் அதை சாப்பிட்டோம், அதை பயன்படுத்தினோம், அதன் மூலமாக போதை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை குறைவாக பயன்படுத்துவதும் தவறு, அதிகமாக பயன்படுத்துவதும் தவறு. ஒரே ஒரு மிடர் குடித்துக் கொள்ளலாமா? 10 மாத்திரை போட்டால் தான் போதை வரும். ஒரே ஒரு மாத்திரை போட்டால் போதை வராது. ஒரே ஒரு மாத்திரை போட்டுக்கொள்ளலாமா? அனுமதி இல்லை. அதே போன்று சாதாரண மக்கள் தான் தடை. இராணுவ வீரர்களுக்கு அனுமதி இருக்கிறதா? கிடையாது. இராணுவ வீரர்கள் குளிரை தாங்கணும், நிறைய அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆகையினால் ஒரு சுறுசுறுப்புக்காக இராணுவ வீரர்களுக்கு அனுமதி இருக்கிறதா? இஸ்லாத்திலே கிடையாது. ஷரியத்து சொல்லுகிறது, போதை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துவாக அது இருக்குமேயானால் அதை ஒரு மிடர் சாப்பிட்டாலும் சரி, கொஞ்சம் பயன்படுத்தினாலும் அது தடுக்கப்பட்ட ஒரு ஹராமாக இருக்கிறது. அதனால தான் மது பழக்கத்திற்கு எதிராக, போதை வஸ்துக்களுக்கு எதிராக நம்முடைய மார்க்கம் மிகப்பெரிய எச்சரிக்கையை சொல்லி தந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை இப்படி சொன்னாங்க, ஒருத்தன் மது அருந்தக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு கவனிங்க.
ஒருவன் மது அருந்தக்கூடிய நேரத்தில் அவன் மூமின் கிடையாது, ஈமானை இழந்து நிற்கிறான். அந்த நேரத்தில் மது அருந்துவது, போதை வஸ்துவை பயன்படுத்துவது, பள்ளிக்கு வர முடியாது, அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியாது, யாபகம் செய்ய முடியாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மது அருந்தக்கூடிய நேரத்தில் அவன் மூமின் இல்லை, அந்த ஈமானுடைய தன்மை அவன் இழந்துட்டான். எவ்வளோ பெரிய எச்சரிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் இந்த மது சார்ந்த போதை சார்ந்த விஷயங்கள்ல 10 பேரை என்ன செஞ்சாங்க, சபிச்சாங்க. ஆசிருகா வ முஅத்தசிருகா வ பாயுகா வ ஷாரிபுகா வ ஷாத்திஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த மதுவை, அந்த போதை வஸ்துவை தயாரித்து கொடுத்தவன், அதை எடுத்து செல்பவன், அதை பெற்றுக்கொள்பவன், அதை விற்பவன், அதை வாங்குபவன், அதை ஊற்றி கொடுப்பவன், யாருக்காக வாங்கப்பட்டது அவன் இல்லை இவன் வாங்கியவன், அத்தனை பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சிருக்காங்க. எந்த ரீதியிலும் மது என்ன செய்ய உள்ள வந்துடக்கூடாது. மது விற்பனை மூலமாக அந்த காசை சாப்பிட்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சபிக்கிறாங்க. காரணம் ஒண்ணுதான். இன்னும் கூடுதலாக இன்னொரு ஹதீஸ்ல வருது, அந்த பயன்படுத்தின அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த குடுவைகள், இப்போ எப்படி கிளாஸ் பயன்படுத்துகிறோம், மதுக்களுக்குன்னு கிண்ணங்கள் இருக்குது, அதே மாதிரி அன்றைய காலத்தில் சில குடுவைகளை பயன்படுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குடுவைகளை நீங்கள் தூரத்துக்கு போட்டுருங்க, பயன்படுத்தாதீங்க, அனுமதி இல்லை. காரணம், அந்த குடுவை, அந்த டம்ளரை பார்க்கும் பொழுது அவருக்கு மதுவுடைய ஞாபகம் வந்துடும். இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எச்சரிக்கை செய்து மதுவை தடுத்திருக்கிறார்கள். மது தடுத்ததின் காரணமாகத்தான் இஸ்லாமியர்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. சரியத்தை தாண்டி தவறு செய்யக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் சரியத்தை பின்பற்றுவர்களால் தான் இந்த சமூகம் இன்னும் ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய இஸ்லாம் சரியத்தில் மது ஹராம் இல்லை என்றிருந்தால் எவ்வளவு நாசக்காரான வேலைகள் எல்லாம் நடந்திருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக சொன்ன வார்த்தை, அவன் அந்த நேரத்திலே போதையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இருக்க முடியாது. மதுபானம் தொடர்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அது ஒரு மிகப்பெரிய குற்றம். சபல் மூபிகாத், அழித்து விடக்கூடிய பாவங்கள் 7. இந்த 7ல் ஒன்று மது அருந்துதல், போதை பழக்கங்கள். அதனால தான் ஃபிக்ஹ்ல எழுதுவாங்க, மது வந்து ஒரு கிரிமினல் குற்றம். சட்ட ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 40 கசையடி அடிக்கணும். நீதிபதி கண்டிப்பதற்காக எக்ஸ்ட்ரா 40 அடியும் கொடுக்கலாம், 80 அடி கொடுக்கலாம். இவர் சரியா வரமாட்டான், திருந்த மாட்டான் என்று நினைத்தால் கண்டிப்புக்காக, எச்சரிக்கைக்காக எக்ஸ்ட்ரா என்ன செய்யலாம், ஒரு 40 அடி கொடுக்கலாம். ஃபிக்ஹ்ல இன்னொரு விஷயம் எழுதுறாங்க, ஒருத்தர் மது அருந்திட்டு வந்தார், போதை வஸ்துகளை பயன்படுத்திட்டு வர்றார். முதல் தடவை அவர் பயன்படுத்தும் போது 40 கசையடி, ஹத்துன்னு சொல்லுவோம் அரபியில். ஹத்து அடிக்கிறதுனா ஷரியத்துடைய சட்டம். மது அருந்தி விட்டால் 40 கசையடி. முதல் தடவை அவர் என்ன செய்கிறார், போதை பழக்கத்தை அறிந்து விட்டு வருகிறார், 40 கசையடி. 2வது தடவை அவர் மது அருந்ததுக்கு பிறகு அவருக்கு மறுபடியும் 40 கசையடி கொடுக்கணும். மறுபடியும் அவர் என்ன செய்யறார், நிப்பாட்டல. 3வது தடவை அவர் என்ன செய்யறாரு, மது அருந்தி விட்டு வருகிறார், இப்பொழுது மறுபடியும் 40 கசையடி கொடுக்கணும். பிறகு 4வது முறையும் அவர் தொடர்வாரையானால் சட்டம் சொல்லுகிறது, அவரை கொண்டு போய் சிறையில் அடைப்பதற்கோ அல்லது அவருக்கு மரண தண்டனை வழங்குவதற்கோ மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து விடக்கூடாது. எந்த அளவுக்கு தண்டனைகள் கடுமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் குற்றங்கள் குறையும். நம்முடைய இஸ்லாமிய தண்டனை சட்டம் இருக்கிறது, மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய சட்டம். அதனால தான் விபச்சாரத்துக்கு என்ன செய்யுங்க, மரண தண்டனை. இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. இஸ்லாம் என்றோ சொல்லிவிட்டது. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசப்படுது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா சவுதி அரேபியாவை போன்று இஸ்லாமிய நாடுகளை போன்று தண்டனை வழங்கணும். அப்பதான் அதுக்கு தீர்வு. சொல்லக்கூடிய நாம் மட்டும் சொல்லல, மாற்றார்கள் சொல்லுகிறார்கள். நம்ம யாரெல்லாம் எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அவங்களே சொல்றாங்க. அப்ப இஸ்லாமிய அந்த குற்றவியல் சட்டம் இருக்கிறதே, அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த உலகத்திலே அத்தனை குற்றங்களும் முடியும். அதனால தான் அவங்க ஷரியத்து சொல்லக்கூடிய விஷயம், திரும்ப திரும்ப அவர் ஒரு மிகப்பெரிய குடிகாரராக இருக்காரா, இப்போ நம்ம வளமையில சொல்லுவோம், இவனை திருத்தவே முடியாது, எவ்வளவு சொல்லியும் கேட்கல அப்படின்னா அந்த தண்டனை குறைவாக இருக்கிறது.
கடுமையான தண்டனை இருக்கும் பொழுது நிச்சயமாக அவரும் திருந்துவார். அந்த தண்டனையை பார்த்து மற்ற மக்கள் தவறுகள் செய்ய மாட்டார்கள். இஸ்லாத்துடைய தண்டனையை பொது வழியில தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். விபச்சாரத்துக்கு தண்டனை எங்கே கொடுக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள வச்சு கொடுக்கறது இல்லை, வெளியில பொது வழியில எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்க வச்சு கொடுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? ஆக இந்த தவறு செய்தால் இப்படி ஒரு தண்டனை நமக்கும் கிடைக்கும், கவனமாக இருக்கணும். திருடினால் கையை வெட்டணும், பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனிதாபிமானம் இல்லாத சட்டமாக தெரியும். உண்மையிலே திருடியவனுக்கு கையை வெட்டக்கூடிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக திருட்டை ஒழித்திருக்க முடியும். இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? திருட்டை ஒழிக்க முடியாது, எதையுமே ஒழிக்க முடியாது, மதுவை ஒழிக்க முடியாது, விபச்சாரத்தை ஒழிக்க முடியாது. காரணம் என்ன? தண்டனை என்பது குறைவு, சரியான தண்டனை கிடையாது, மக்களுக்கு பயம் என்பது இல்லாமல் போய்விட்டது. ஷரியத்து சட்டம் ஒவ்வொரு நேரத்திலும் எப்படி மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுமோ அதே போன்று தண்டனை என்று வரும்பொழுது அதன் இப்படி மிக கடுமையாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாரபட்சம் பார்க்கறது இல்லை. எவ்வளோ பேர் இறக்கம் உள்ளவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கெல்லாம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ இறக்கம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்துவிட்டால் எந்த இரக்கமும் காட்ட மாட்டாங்க, நிறைவேற்ற சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் மது சார்ந்தும் தடுக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. அதை தாண்டி இந்த காலத்தில் போதை வஸ்துகள் ஏராளமாக உருவாகிவிட்டது. சொல்லப்போனால் சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, போதையை என்ன செய்ய ஏற்படுத்திக்கிறாங்க. ஃபெவிகாலில் போதை எப்படின்னு தெரியல, ஃபெவிகாலில் போதை ஏற்படுத்துகிறாங்க. பெட்ரோல் டேங்க், இந்த பெட்ரோல் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நுகர்வு தன்மை, அதில் அவங்களுக்கு போதை ஏற்படலாம். இது எல்லாமே ஆய்வாளர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லையும் நடக்குது, ஒவ்வொரு பகுதியிலையும் நடக்குது. அதிகரித்த போதைப் பொருள் உபயோகத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான முறை என்ன தெரியுமா? சமுதாயத்தில் இதை மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக நம்ம கொண்டு போகணும். குறிப்பாக இதற்கு காரணம் என்று பார்க்கும்பொழுது முதல்ல வீட்டு சூழல். இந்த போதை வஸ்துக்கள் எப்படி பள்ளி மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற ஆய்வுக்கு உட்பட்டவர்கள் சொல்கிறார்கள். முதல்ல வீட்டு சூழல். வீட்டு சூழல் எப்படி? ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பிள்ளையிடத்தில் சிகரெட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார்னா அதன் மூலமாக அந்த பிள்ளை என்ன செய்கிறான், அந்த சிகரெட்டை பயன்படுத்துகிறான். காலப்போக்கில அந்த சிகரெட்டு தான் போதை வஸ்துவாக உருவெடுக்கிறது. சரி, சில இடங்களில வீட்டு சூழல் அப்படியெல்லாம் கிடையாது, வீட்டில் உள்ள தந்தைமார்கள் சரியாக இருக்கிறான் என்ற போதிலும் கூட சமுதாய சூழல், நீங்கள் 4 பேரோட பிள்ளைகள் சேரக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் நல்லா இருப்பாங்க பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க தான். வெளியில ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, வெளியில சேரக்கூடிய அந்த சேர்மானங்கள், அந்த நண்பர்களின் மூலமாக அந்த போதை வஸ்துவை அவர்கள் சுவைத்து பார்க்க விரும்புகிறார்கள். அதனால சமுதாய பொறுப்புதாரிகள் மிக முக்கியமாக கண்காணிக்க வேண்டும். வீடுகளில் பிள்ளைகள், நீங்கள் பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தாழ்வு மனப்பானை ஏற்படுத்திடவே கூடாது. உளவியல் ரீதியாக காரணம் சொல்லுகிறார்கள். 4 பிள்ளைகள் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் பெற்றோர் என்ன செய்யக்கூடாது, 4 பிள்ளைக்கு சரிசமமாக நடக்கணும், நீதமாக நியாயமாக. ஏற்றத்தாழ் ஒரு பிள்ளையை விட இன்னொரு பிள்ளை ஏற்றத்தாழ்வாக நீங்கள் வளர்ப்பீர்கள், ஆனால் தாழ்வு மனப்பான்மை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறது. இந்த தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக அவன் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறான் என்ற ஒரு ஆய்வு குறிப்பு சொல்கிறது. எந்த அளவுக்கு பிள்ளை இப்போ வளர்த்து எடுக்கணும் தெரியுமா? சுருக்கமாக சொல்ல போனால், நம்முடைய பிள்ளைகளை நம்ம கையில் வச்சு வளர்க்கும் பொழுது திருத்துவது என்பது மிக குறைவு. அதனால தான் மதரசால போய் சேருங்க நம்ம சொல்கிறோம். மதரசால சேருங்க, பிள்ளைகளை ஆலிமாக்குங்க. நாளைக்கு மௌத்துக்கு பிறகு எதுவும் செய்ய முடியாது, நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குங்கள். பள்ளி தொடர்புள்ள பிள்ளைகளாக உருவாக்குங்கள். குறைந்தபட்ச மதரசாவிலே சேர்த்து ஹாஃபில் ஆலிமாக ஆக்குங்கள். நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்முடைய பிள்ளைகளை திருத்துறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில எல்லா பிள்ளைகளுமே பெற்றோர்கள் எதிர்த்து பேசக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, எதுக்குமே அடங்காத பிள்ளைகளாக இருக்கிறாங்க, பிடிவாதக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆக சீரழியக்கூடிய இளைஞர் சமுதாயம் என்று பார்க்கும் பொழுது இந்த போதையால் சீரழிவதற்கு வீட்டு சூழல், சமூக சூழலும் காரணமாக இருக்கிறது. நாம் நினைக்கலாம் இதெல்லாம் சாதாரண விஷயம் நினைக்கலாம். உண்மையிலே மன ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது அவன் இன்னொன்றை தேடுகிறான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அதுக்கு அடுத்தபடி அவன் காரணிகள் என்று பார்க்கும் பொழுது பொது வாழ்க்கையில போட்டி போட முடியாமை,
தொழிலில் போட்டி போட முடியல, பரீட்சையில் தோல்வி. தோல்வி காரணங்களினால் இளைஞர் சமுதாயம் இந்த போதையை நாடி செல்கிறது. என்னால் தொழிலில் ஜெயிக்க முடியல, அதே போல பரீட்சையில் ஜெயிக்க முடியல, இந்த நிகழ்வுகள் என்னால் முதல் இடத்திற்கு வர முடியவில்லை. இது எல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர் சமுதாயத்தை போதையின் பக்கம் தள்ளிவிடுகிறது. இது போன்ற காரணிகளுக்கு உடந்தையாக மீடியாக்களும் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சினிமா படமாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், விளம்பரங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு தோல்வி பிரச்சனை அப்படின்னா அடுத்து அந்த சினிமாவிலையும் அந்த நாடகத்திலையும் காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு மது இருந்துறது மாதிரியான ஒரு சீன் வந்துடுவாங்க. விளம்பரங்கள் அதே மாதிரி தான் வருது. இதை பார்க்கக்கூடிய என்ன நினைக்கிறான் அப்படின்னா, போதையை ஒரு சிரமமான சூழ்நிலையில இந்த போதை என்பது நமக்கு சுகம் தரக்கூடிய பொருளாக இருக்கிறது. அதனால ரொம்ப டென்ஷனாக இருக்கு. சில பேரை பார்த்துருப்போம், ரொம்ப டென்ஷனாக இருக்கு, என்ன செய்ய போறோம், ஒரு தம் அடிச்சுட்டு வந்துருப்போம். காரணம் இதுதான், மீடியா இருக்கிறதே அதுவும் போதைக்கு ஆதரவாக செயல்படுகிறது. இன்னைக்கு கடந்த நம்முடைய நாட்டில் உலக அளவு நம்ம எடுத்துக்கொண்டால் சராசரியாக 0.7% தான் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியா முழுவதும் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தவர் சொல்கிறார்கள், புள்ளி விவரமாக 2.6% பேர் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இந்தியா போதை பொருளை பயன்படுத்துறது மட்டுமல்ல, விநியோகம் செய்யறதுல முதல் நாடாக இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 2021 குஜராத்தில் அந்த முந்த்ரா துறைமுகத்தில், அதானிக்கு சொந்தமான முந்த்ரா துறைமுகத்தில் 3000 கிலோ ஹெராயின் கண்டெடுக்கப்பட்டது. அது என்ன ஆனதுன்னு யாருக்காவது தெரியுமா? 3.2 டன் ஹெராயின் என்ன செய்யப்படுது, பிடிக்கப்பட்டது. அதனுடைய மதிப்பு 21,000 கோடி 2021 பிடிக்கப்பட்டது. அன்றாடம் இது போன்ற ஏராளம் தெரிஞ்ச செய்தி 1-2 தெரியாத நிறைய இருக்கிறது. இவ்வளவு பொருளும் நம்முடைய இந்தியாவில் என்ன செய்யுது, உள்ளக்க விநியோகம் செய்யப்பட்டு என்ன செய்வது, எல்லோருக்கும் பகிரப்படுகிறது. இப்போ இந்த மோசமான காலகட்டத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பள்ளியில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு காலத்தில் ஏதாவது நிகழ்ச்சி வச்சோம் அப்படின்னா டீ மற்ற விஷயங்களை பார்ட்டியாக வைப்பாங்க. இப்போ ஸ்கூலில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் பார்த்தா கூட என்ன செய்யறாங்க, எல்லாரும் பியர் சாப்பிட்றாங்க, மற்ற போதை வஸ்துக்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்யறாங்க, போதைகளாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. திருப்பூர்ல அந்த சேரியில பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சின்ன குழந்தைகள் 10 வயசுலேருந்து 17 வயசு வரை உள்ள பிள்ளைங்க தான், ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்க தான். சாதாரண ஒயிட்னர், நம்ம பேப்பர்ல எழுதுனா அழிக்கக்கூடிய ஒயிட்னர், அதன் மூலமாக போதை ஏற்படுத்தியிருக்காங்க. நீங்க பத்திரிகையில பார்த்துருக்கலாம். இந்த ஒயிட்னர்ல எப்படி நமக்கு போதை கிடைக்கும்? அந்த ஒயிட்னரை துணியில தேய்ச்சி அப்படியே நுகர்ந்தோம்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு அந்த மூளை அப்படியே மதமதப்பா இருக்குதான். காவல்துறைகள் வெளியிட்ட பதிவு அது. திருப்பூர்ல நடந்திருக்குது. வெறும் 30 ரூபா தான். அந்த குழந்தைகள் அந்த 30 ரூபாயை பெறுவதற்காக திருடவும் செய்திருக்கிறார்கள். வேற என்ன செய்ய முடியும்? போதைக்கு ஆட்படுத்தப்பட்டவன், போதைக்கு அடிமையானவன் அதை அடைந்து கொள்வதற்காக எதற்கும் துணிந்துகிறான். எழுதுகிறார்கள் அதனுடைய விஷயமாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள், கல்லீரல் பாதிப்பு, குறிப்பாக இந்த ஒயிட்னரை பயன்படுத்தக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு மூச்சு திணறல், மூளை பாதிப்பு, இதுவெல்லாம் வந்திருக்கிறதா. சமீபத்தில் நம்ம படித்த ஒரு செய்தி தான், குமுதம் ரிப்போர்ட்டர்ல, இந்த வாரத்தினுடைய குமுதம் ரிப்போர்ட்ல வந்த செய்தி. சென்னையில மிகப்பெரிய அளவுல போதை மருந்தினை விநியோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. நீங்க விசாரிச்சு பார்த்தா தெரியும், சென்னையில குழந்தைகளை வளர்க்க முடிய ரொம்ப சிரமமா இருக்குது, ரொம்ப கண்காணிக்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு பேரு சிந்தட்டிக் போதையாம். ஒன்று இருக்குது இயற்கையான உள்ள போதை, இந்த கஞ்சாலாம் விவசாயம் பண்ணி அதுலேருந்து எடுக்கக்கூடிய போதை. ஹெராயின்கிறது 50% சிந்தட்டிக்கு, 50% இயற்கையாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் சிந்தட்டிக் போதைங்கிறது மெத்து அப்படிங்கிற ஒரு போதை சொல்றாங்க. இது சென்னையில் என்ன செய்து வளம் வருகிறதா ஒரு விஷயமே என்ன செய்ய கட்டுரையாக போட்டிருக்கிறாங்க. கடந்த நவம்பர் 28 வடபழனியில இந்த மெத்துங்கிற போதை பொருள் பிடிக்கப்பட்டிருக்கு. சுரேந்திரநாத் அப்படிங்கிறவர் வச்சிருந்திருக்கிறார். அவர் தான் இதை விநியோகம் பண்ணியிருக்கிறார். அவரை பிடிச்சு காவல்துறை விசாரிக்கிறது. விசாரிச்ச வகையில கிடைத்த அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? சென்னையில அசோக் நகர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் தான் அந்த மெத்துங்கிற அந்த போதை பொருளை விநியோகம் செஞ்சிருக்கிறார். சரி, அவரை போய் பிடிக்கணும், ஜேம்ஸ் அப்படிங்கிற அந்த போலீஸ், அவர்கிட்ட போய் விசாரிக்கும் பொழுது
அதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, அவர் சொன்ன தகவல், அந்த ஜேம்ஸுங்கிறவர் பிடிபட்டவர் சொல்லுகிறார் காவல்துறையிடத்துல, மத்திய போதை தடுப்பு பிரிவு போலீஸ் இருக்கக்கூடிய, காவல் படையில் இருக்கக்கூடிய ஆனந்த் ஷமீர் என்று சொல்லக்கூடிய 2 போலீசார் தான் இதற்கு விநியோகத்திற்கு உதவி செய்திருக்கிறார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவல்துறையில கருப்பாடுகள் இருந்தது போல யாரு தடுக்கணுமோ மத்திய போதை தடுப்பு போலீசார் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க அவங்களே என்ன செஞ்சிருக்காங்க, விநியோகம் செய்திருக்கிறார்கள். இப்போ மற்ற ஹெராயின் கஞ்சாவை போல பெரிய லெவலில் இது உற்பத்தி பண்ணுறதுக்கு இடம்லாம் தேவையில்லை. ஒரு 10க்கு 10 லேபர் இருந்தால் போதுமா. மெத்து என்ற ஆல்கஹால், அந்த மெத்து என்ற போதைப் பொருள் கிட்டத்தட்ட 13 மணி நேரம் தன்னுடைய சுயநலவே இழந்து அல்லது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செயல்பட விடாமல் தடுக்கிறது. இதில் எங்கெங்கெல்லாம் இது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, 5 ஸ்டார் ஹோட்டல்களில், பப்புல, விஐபிகள் பார்ட்டிகளில் எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க. எந்த பழக்கமே இல்லாத ஒரு நபர் இந்த இடங்களுக்கு போனார் அப்படின்னா அதில் அவருக்கு ஏதாவது கலந்து கொடுக்கப்பட்டு விட்டால் அவருடைய உயிர் இழப்பிற்கு கூட அது வாய்ப்பாக முடிந்துவிடும். உயிர் இழந்து போயிட்டா என்ன சொல்லுவோம், இவரையும் அங்கே போனாரு, இப்போ இவருக்கு இந்த பழக்கம் இருக்கிறதா என்றெல்லாம் நாம் கேட்போம். நான் மிகப்பெரிய ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நமக்கெல்லாம் தெரியும், ஹிட்லரை நமக்கு தெரியும். ஹிட்லர் கிட்டத்தட்ட 80 வகையான போதை மருந்து பயன்படுத்தியிருக்காரு. ஹிட்லர் ஊசி மூலமாக காலையில் சாப்பிட்டதுக்கு பிறகு அவருக்கு ஒரு தடுமாற்றம் இருக்குமா, காலை நேரத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வேண்டி அவர் ஊசி மூலமாக என்ன செய்திருக்கிறார், அவருக்கு மருத்துவரின் உதவியோடு போதை மருந்து எடுத்திருக்கிறார். கடைசியாக சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த போதை வஸ்துகளும் மதுகளும் ஆரம்பத்திலிருந்து இருந்தாலும் கூட இப்பொழுது மிக வீரியமாக வந்து கொண்டிருக்கிறது. இது தடுக்கக்கூடிய பொறுப்பு நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவருக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. சமுதாயத்தில் இந்த போதை மருந்துடைய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் வந்துருச்சு அப்படின்னா சமுதாய சீர்கேடு உண்டாகிவிடும். வன்முறையாளர்களாக நம்முடைய இளைய தலைமுறை உருவாகுவார்கள். பாதுகாப்பற்ற சமுதாயமாக இந்த சமுதாயம் உருவாகும். அல்லாஹ் ரசூலை மறந்த சமுதாயமாக இந்த சமுதாயம் உருவாகும். அதை தடுக்கக்கூடிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒரு குடும்பம் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை கவனம் செலுத்துவதிலே கண்டிப்பாக ஒரு தந்தைக்கு இருக்கிறது. தந்தை இல்லை என்றால் மூத்த சகோதரருக்கு இருக்கிறது. ஒரு ஊர் என்று வரும்பொழுது, ஒரு மொஹல்லா என்று வரும்பொழுது அந்த ஜமாத் நிர்வாகத்திற்கு இருக்கிறது பொறுப்பு. அந்த பள்ளியினுடைய இமாமுக்கு இருக்கிறது பொறுப்பு. நாளைக்கு மறுமையிலே கேட்கப்படும், குல்லுக்கும் ராயினும் குல்லுக்கும் மஸ்ஊலும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிதான். இப்படிப்பட்ட சமுதாய சீர்கேடு நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒன்றை விளங்க வேண்டும். நாம் நினைக்கிற அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே போலாம்னு, அதுவும் தவறு. அடுத்தவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க. நம்முடைய ஒரு தவறை திருத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல யாரையும் பார்க்க தேவையில்லை. நம்ம குடும்பத்தில் யார் மது அருந்துறா, நம்ம குடும்பத்தில் யார் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டிருக்கா, அவங்கள பிடிச்சி முதல்ல திருத்தணும். அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒவ்வொரு குடும்பமாக அவரவர்கள் சரி செய்வார்கள், ஆனால் நிச்சயமாக இந்த சமுதாயம் சரியாகும். எந்த சமுதாயத்தில் வேணா இந்த போதையுடைய விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடாது. இஸ்லாத்திற்கும் மதுவிற்கும் போதைக்கும் மிகப்பெரிய தூரம். நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய தண்டனையும் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய இளைய தலைமுறைகளை மட்டுமல்ல, யாரெல்லாம் போதை வஸ்துகளை பயன்படுத்துகிறார்களோ அத்தனை மக்களையும் அவருக்கு திருந்துவதற்கு நல்ல வாய்ப்புகளை வழங்கி நாளைக்கு மறுமையில ஈரேற்றப்பட்ட மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா